கருவேப்பிலை இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றும் பாதியமாக. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் பெருசாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் சோம்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலையை போட்டு நல்ல கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலை இறால் தொக்கு அப்படின்றனால அது வந்து க்ரீனிஷ் கலரில் தான் இருக்கும். நான் வந்து தக்காளி சேர்த்ததுனால எனக்கு ஃபுல் பர்ஃபெக்ட் க்ரீன் கிடைக்காது. ஆனால் தக்காளி சேர்த்தா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துடலாம். நல்லா இப்போ பார்க்குறதுக்கு நல்ல க்ரீனிஷ் கலரில் இருக்குது. நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது கலர் வந்து மாறும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு இதோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை சேர்த்துருக்கேன். நல்லா அந்த கிரேவியோட அந்த இறா வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருந்து குக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது ரைஸ் கூட, அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ஒதுக்கி தான் வைப்பாங்க. ஸோ அதோடைய வந்து ஒரு நன்மை வந்து அதுங்களுக்கு போய் சேராது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக பிடிக்கும். அதோடைய ஃபுல் சத்தும் வந்துட்டு அவங்களுக்கு சேரும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.